அன்பான உறவுகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1 19 வரை வாசிக்கிறோம். காலங்களையும் விண்ணையும் மண்ணையும் கடலையும் நிலத்தையும் விளைச்சலையும் கதிரவனையும் நிலவையும் விண்மீன்களையும் மனிதனுக்காக படைத்தார். காரணம், மனிதன் வளமோடும் நலமோடும் செழிப்போடும் கடவுளின் அளவு கடந்த இரக்கத்தையும் கருணையும் நினைத்து நன்றி கூறி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்ற மேலான நோக்கத்திற்காக படைத்தார். ஆனால் நாம் படைத்த கடவுளுக்கு நன்றியோடு வாழ்கிறோமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நாம் நம் சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து கொண்டு வருகிறோம். விளைவு பாதிப்புகள் ஏராளம். இனிவரும் நாட்களில் இயற்கையை படைத்த கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு இயற்கை வளத்தை பாதுகாக்க முயற்சி எடுப்போம் என்று உறுதியேற்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 54 மற்றும் 55. கெனசரேத்தில் மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து என்று வாசிக்கிறோம். இயேசுவை அம்மக்கள் புரிந்து கொண்டார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். எனவே ஓடிவர தொடங்கினார்கள். வீண் போகவில்லை, சுகம் பல பெற்றார்கள். 56வது வசனத்தில் இயேசுவின் மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இயேசுவின் கரங்களையோ கால்களையோ கூட தொட அவர்கள் கேட்கவில்லை, மேலுடையின் ஓரத்தையாவது தொட கேட்கிறார்கள். சுகம் பெறுவோம் என்ற ஆழமான விசுவாசம் அவர்களிடையே காணப்படுகிறது. அன்பு உள்ளங்களே, நாமும் அதே ஆழமான நம்பிக்கையோடு இயேசுவை தேடுவோம். நம் வாழ்க்கையில் துவண்டு போன சமயங்களில் இயேசுவை மறந்து கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முரணான வழிகளில், அதாவது மந்திர மாயைகளில் நம்பிக்கை வைத்து வழி தவறி விடுகின்றோம். இருந்த பொழுதும் இயேசு நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்பிக்கையின் நங்கூரமாய் நம் ஆண்டவர் இயேசு நம் வாழ்விற்கு விடியலை தருவார் என்ற விசுவாசத்தோடு அவரை தொட முயற்சிப்போம். அவரை தேடுவோம், தொட்டு வணங்குவோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், உன் நம்பிக்கை குணமாக்கிற்று என்ற இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் பதிப்போம், சுகம் பெறுவோம். கடவுள் படைத்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உடல் உள்ள சுகத்தோடும் வாழ ஜெபிப்போம். இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.